வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். பீகார் மாநிலத்தில் வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் மாதத்தில் தேர்தல் நடைபெறவிருக்கிறது. தொடர்ந்து நம்ம கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம். மொத்தமாக 243 தொகுதிகள் இருக்குது. 122 பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சி பிடிப்பார்கள். தற்பொழுது அங்கே என்டிஏவினுடைய அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது. நிதிஷ்குமார் மாநிலத்துடைய முதல்வராக இருக்கிறாரு. எதிர்கட்சியா மகாகட்பந்தன் அப்படின்ற பெயரில் ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆர்ஜேடி இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் கூட்டணியில் இருக்கிறாங்க. ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய தற்பொழுது அடுத்து சிஎம்மாக வரக்கூடிய பர்சன் அப்படின்ற மாதிரி தேஜஸ்வி யாதவ் இருக்கிறாரு. ஸோ அவர் தான் வந்துட்டு அடுத்த சிஎம் ஆகிறதுக்கு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ யாருக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நம்ம கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம். புதுசாக ஒரு கருத்து கணிப்பு முடிவு ஜன்மாத் போல்ஸ் அவர்களினுடைய இது 3வது கருத்து கணிப்பு முடிவுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரீசெண்டாக வெளியிட்டிருக்கிறாங்க. அதனுடைய ரிசல்ட்ஸ் படி பார்க்கும் பொழுது ரீசெண்டான அப்டேட்டில் யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மே மாதத்தினுடைய கடைசியில் இந்த கருத்து கணிப்பு முடிவை வந்து அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் தேர்தல் நடந்தது அப்படின்னா யாருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். மொத்தமாக 243 தொகுதிகள் இருக்குது பீகார் மாநிலத்தில். யாருக்கான வாய்ப்பு ஜன்மாத் போல்ஸினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம். மொத்தமாக இருக்கக்கூடிய 243 தொகுதியில் என்டிஏ 136லேருந்து 139 தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மகாகட்பந்தன் 92லேருந்து 95 தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றவர்கள் 8லேருந்து 10 தொகுதிகள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவர்களினுடைய போன கருத்து கணிப்பு முடிவுகளோடு கம்பேர் பண்ணும் பொழுது என்டிஏ ஒரு 7 இடங்கள் வரைக்கும் சரிவை கண்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் மகாகட்பந்தன் ஒரு 7 இடங்கள் வரைக்கும் அதிகமாக பெற்றிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஸோ இப்போ அந்த 7 இடங்கள் வந்து சரிவை கண்டிருந்தாலும் என்டிஏ ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மினிமம் சீட் பிடித்தா கூட 136 அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் 122 அப்படின்ற மேஜிக் நம்பரை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. ஸோ அதனால் இன்னைக்கு டேட்டில் தேர்தல் நடந்தது அப்படின்னா ஜன்மாத் போல்ஸ் இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏவினுடைய அரசாங்கம் மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர்கள் 136லேருந்து 139 இடங்கள் வரைக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜன்மாத் போல்ஸ் கணித்திருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.